நம்முடைய காலங்களில் பார்க்குறோம் வித்தியாசமான கார்கள். பென்ஸு, கேடிலாக், ஆடி இந்த மாதிரியான வண்டிகள்லாம் இப்போ மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸ். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க யூஸ் பண்ணதுன்னா சேரட் வண்டி. இது மாதிரி ஸ்காட்லாண்டில் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அந்த இடத்துல நல்ல ம், பணக்கார வீட்டு பெண்கள் ஒரு சேரட் வண்டியில் போயிட்டே இருக்கிறாங்க. போகும்பொழுது கரெக்டாக ஒரு வீட்டு முன்னால் ஒரு சர்ச்சுக்கு முன்னால் ஒரு வீடு, அந்த பாஸ்டர் வீடு பேசனேஜ் அதுக்கு முன்னால் உடஞ்சிருது. அச்சு உடஞ்சி அப்படியே. அப்போது அவங்க எல்லாம் இறங்குறாங்க. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதுக்குள்ளே அந்த பாஸ்டர் வராரு. ஐயா வாங்கம்மா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு வச்சு அவங்கள உபசரிக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் லேடிஸ். அப்போ அவங்க பார்க்குறாங்க. இந்த இடம் எங்கன்னு சொன்னால் இங்கிலாண்டில் ஷார்ட்ஸ் கிர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கிர்க் என்று சொன்னால் சபை என்ற அர்த்தம். ஸ்காட்டிஷ் லாங்குவேஜில் ஷார்ட்ஸ்ன்ற ஊரில் ஒரு கிர்க், ஒரு சபை. அப்போது அவர் கூப்பிட்டு உபசரிக்கிறார். அவங்க பார்க்குறாங்க அந்த பேர்சனேஜை, பாஸ்டருடைய வீட்டை பார்க்கும்பொழுது அவ்வளவு பாழடைஞ்சு போய் உடஞ்சி போய் அதை ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவருடைய பொருளாதார நிலையில் அப்படி இல்லாதனால, அப்போ அவங்க கேட்குறாங்க, எங்களை கூப்பிட்டு இப்படி உபசரிக்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு ஆசை, இந்த இடத்த நாங்கள் இந்த வீட்டை நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ரெனோவேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் எனக்கு இப்படி செய்யும் பொழுது நான் ஆவிக்குரிய வகையில் நான் ஏதாச்சும் உங்களுக்கு செய்யணுமா, உதவி செய்யணுமான்னு கேட்கும்போது, நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு கம்யூனியன் சர்வீஸ் நடத்தி ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கு ஒரு கம்யூனியன் சர்வீஸ் நடத்தி கொடுங்க. சரி, மண்டே. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவரும் வந்தார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரையும் கூப்பிடுறாங்க. ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் நடக்குது. ஜான் ஹோம், அந்த யார் வீட்டு முன்னால், எந்த பாஸ்டர் வீட்டு முன்னால் அது நடந்துச்சோ அந்த ஊழியக்காரர் பேரோட ஜான் ஹோம். அந்த கம்யூனியன் சர்வீஸில் இன்னொரு ஊழியக்காரர் அவர் வராரு. அப்போ அது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு மழை, சரியான மழை பெய்யுது. வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் கூடி வர்றாங்க. அப்போது மழையில் எல்லோரும் ஓடுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த மழைக்கே நீங்கள் தப்பிச்சு ஓடுவீங்கன்னா ஒரு கந்தக மழை பெய்ய போகிறது, என்ன செய்வீர்கள்? தப்பும்படி எங்கே ஓடுவீர்கள்? அப்படியே நிற்கிறாங்க. அன்றைக்கு 500 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ அழகாக கிரியை செய்கிறாரு பாருங்களேன். சின்ன சின்ன காரியங்களில் கூட கர்த்தர் அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு காரியத்தை ஒரு பெரிய அசைவை உண்டாக்கணும்னு நினைக்கிறாரு. கரெக்டாக அவங்க வர்றாங்க. அந்த வீட்டு முன்னால் அச்சு கலந்து விடுகிறது, அல்லது அந்த சாரட் வண்டி உடைஞ்சு விழுகுது. ஒரு ரிப்பேர் பண்ணுற அந்த நேரத்துக்குள்ளேயே கான்வர்சேஷன் நடக்குது. கர்த்தர் ஒரு பெரிய காரியம், 500 பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுறாங்க. ஜான் ஹோம் உண்மையிலே கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்கிற சின்ன சின்ன காரியங்களில் அதுக்கு பின்னால் அவைகள் ஒவ்வொன்றுக்கு பின்னால் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை வரப்போகிற நாட்களை செய்ய போகிறார்.